விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருந்த பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ விறுவிறுப்பான இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா ஒரு புது சீரியலில் நடிக்கிறதா இருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியாக யார் நடிக்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு பேரா நடித்த கோபி அவர்கள் தான் இந்த புது சீரியல்லையும் பாக்கியாவுக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க. இந்த சீரியல் எந்த சேனலில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க, எந்த நேரம் மற்றும் தேதியில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் முழுக்க இந்த கதைக்களம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த கதைக்களம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வீட்டில் ஒரு பெண்கள் என்னென்ன வேலைலாம் பார்க்குறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அடிமையாக நடத்தப்படுறாங்க, அவங்களோட எமோஷனலாக குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைக்களத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அப்புறமா போக நிறைய ட்ராக் எல்லாமே சேஞ்ச் ஆனிச்சு, இடையில போரிங்காகவும் போணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இனியாவோட மேரேஜ் சீனோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயுமே சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பணக்கார வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்து யாருமே ஏமாந்துடக்கூடாது, ஏழை வீட்டு பையனாக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிறானா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான சீக்வன்ஸோட தான் இந்த கதைக்களத்தையுமே முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விறுவிறுப்பான இறுதிக்கட்ட படப்பிடிப்போட அடுத்த கட்டமாக நம்ம பாக்கியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரியலில் நடிக்கிறதா இருக்காங்க. அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய்மொழியில தான் நடிக்கிறாங்க. அதாவது கன்னடத்தில் தான் நடிக்கிறதா இருக்காங்க. அந்த சீரியலுமே கன்னடத்தில் தான் ஒளிபரப்பாக போகுது. அவங்களுக்கு பேரா யார் நடிக்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி அவர்கள் தான் நடிக்க இருக்காங்க. இந்த சீரியலும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ண சீரியலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்னடத்தில் நடிக்கிற சீரியல் கண்டிப்பாக ரீமேக் சீரியலாக தமிழில் ஒளிபரப்பாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் வெளியாகுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சரியாக தெரிய வரல. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக தமிழ்லையும் ஒரு சீரியலில் நடிக்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே டைமில் 2 சீரியலில் நடிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழில் எந்த சீரியல்னா ஒரு முக்கியமாக மெயின் ரோலாக நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஹீரோவுக்கு அம்மா கேரக்டரில் நடிக்கிறதா இருக்கா. அந்த சீரியல் இன்னும் கூடிய விரைவில் விஜய் தொலைக்காட்சியில் வர இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்ச நாள் கன்னடம் சீரியலில் நடிச்சுட்டு அப்படியே தமிழ் சீரியலுக்கு வந்துடுவேன், ஏன்னா தமிழ் மக்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா நான் தமிழ்ல நடிக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டையும் பாக்கியலட்சுமி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அவங்களோட சீரியலுக்காக ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங்ல தான் இருக்கும். சீக்கிரமாவே அவங்க தமிழ்ல நடிச்சா இன்னுமே சூப்பரா இருக்கும். நம்ம பாக்கியா அவர்கள் கன்னடத்தில் நடிக்க போறது பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம வெத்தலைப்பிடி சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிற உங்க வேல்யூபிளான கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.